காலத்தின் கட்டாயம், கர்ம வினை, முன்ஜென்மத்தில் நீ செய்த பாவ புண்ணியங்கள், நம் பெற்றோர்கள் நம் வழிநடத்திய விதங்கள், நாம் இன்று இருக்கும் நிலைமைக்கு காரணமாக கூட இருக்கலாம். நாம் இன்று எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கு விதி என்ற ஒரு பிரபஞ்சம் ஒன்று. மூன்றையும் நாம் தான் சந்தித்து கொள்ள வேண்டும். விதி, மதி, சதி என்று சொல்வார்கள். வீழ்வது விதி, அதையே நினைத்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வெல்வது மதி, மதி கொண்டு புவியால் என்பார்கள். நம் மதி கொண்டு எந்த சூழ்நிலையும் கடந்து வெற்றி பெற முடியும் என்பதுதான் மதியில் உள்ள நுட்பம். இந்த மதி மட்டும்தான் மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது, செயலாக்க தூண்டுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உன் மதி கொண்டு புவியாள முடியும் என்கிறது. எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என ஆராய்ந்து கொள்ள முடியும். உன்னை எதிரியிருப்பவர்கள் உன்னை எப்படி சித்திக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்ள முடியும். உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய திறன் தான் உன்னை உயர்த்துமே தவிர அவர்களுடைய விமர்சனமோ, அவர்களுடைய பாராட்டோ, அவர்களுடைய புகழ்ச்சியோ, அவர்களுடைய இகழ்ச்சியோ நம்மை ஒருபொழுதும் உயர்த்தாது. தன்னை அறிந்தவனுக்கு மட்டும்தான் தனக்குள் என்ன இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றலை இறை சக்தி கொடுத்திருக்கின்றது. அந்த ஆற்றலை புரிந்து கொண்ட மனிதன் மட்டும்தான் இந்த உலகில் சிறந்த ஜெயிக்கிறான். நான் மட்டும் நல்லவனாக இருந்தால் பரவாயில்லை, என்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் இறைசக்தியும் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையாகட்டும், நம்மை சுற்றி இருக்கின்ற சொந்த பந்தங்களாகட்டும், நாம் பெற்ற பிள்ளைகளாகட்டும், எல்லோருக்கும் நம் எவ்வளியோ அது அவ்வழி. நம் வழியை சிறப்பாக வழிநடத்தி அதிலிருந்து செயல்பட வேண்டும். விதியை நினைத்திருந்தால் வீழ்வது நிச்சயம், மதி கொண்டால் உயர்வது நிச்சயம், சதி கொண்டால் சலனம் நிச்சயம் என்பார்கள். சதி கொண்டு புவியாள முடியாது. சதி என்பது உன்னை கடந்து செல்லும். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தனை, எண்ணங்கள் எல்லாம் ஒழுங்கான நிலையில் இருக்க வேண்டும். ஒழுங்கற்ற நிலையில் சதியில் இறங்கினால் அந்த மனம் சஞ்சலமாகி இந்த வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்று ஒரு தத்துவம். அதனால்தான் நிறைய இடங்களில் கண்களை மூடி மனதை உள்ளுக்குள் நீங்கள் யார் என்று கண்டுபிடித்து விட்டால் அந்த உள்ளுணர்வு நம்மளை ஜெயிக்க வைக்கும் என்று சொன்னார். வீழ்வது விதி, வெல்வது மதி, அழிப்பது சதி. புவிக்கு மதி கொண்டு புவியாள வேண்டும். இந்த மதியை உணர்ந்தவன் தான் வாழ்க்கையின் வெற்றி பாதையை தொடுகின்றான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் தன்னை சிந்தித்து சரி தவறு என்று அதை தனித்தனியாக பிரித்து கொண்டு தன் நிலையை மேற்கொண்டு காட்டி தான் உயர்ந்து தன்னை சார்ந்தவர்களை உயர்த்தி என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நிறைவடைய வேண்டும். வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அந்த உணர்வுக்குள் தவறான விஷயத்தில் ஈடுபடாமல் தன்னிடம் இருப்பதை நிறைவு கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் வாழ்த்து கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ கொஞ்சம் காலம் தாமதமாகும் தவிர நல்லா நடந்தே தீரும். எந்த ஒரு செயலும் நல்லதுக்காகவே நடக்கின்றன. அதனால் நீங்கள் எந்த நடந்தாலும் பொறுமையாக கையாண்டு அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து சிறப்பாக செயல்படுத்தி வாழ்க்கையை நகர்த்துங்கள். இந்த வாழ்க்கை வளமாக நம்மளை வாழ வைக்கும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.